திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் சிவத்திரு க சேகரையா அவர்கள் நம்மோடு உரையாற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாய்வே. பூடியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா தொடங்கலாம் ஐயா. தொடங்கலாம் சாமி. வரோம். சிவசிவா சிவாய நம்ம தெளிவா இருக்காயா? தெளிவா இருக்குங்க ஐயா. நன்றி. எல்லாம் சிவபெருமானின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி எனது உரையை தொடங்குகிறேன். சிவா, நாம் தொடர்ந்து நமது சமயாச்சாரியார்கள் வழியாக, நால்வர் வழியாக இறைவன் வெளிப்பட்டவையே இந்த அற்புத நிகழ்வுகளை எல்லாம் நாம் நுணுக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 70 75க்கு மேல இருக்குது. இன்னும் உள்ளார்ந்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இதையெல்லாம் எல்லாருக்கும் பொதுவா பல அற்புத நிகழ்வுகள் தெரியுமே ஒழிய நுணுகி தெரியாது. அந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று ஒரு நுண்மையான ஆய்வு இருக்காது. யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு போவாங்க. இப்போ ஒரு இது பாத்தீங்கன்னா, முன்னால ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த நால்வர் பெருமக்கள ஐயா கொஞ்சம் ஒரு சின்ன விண்ணப்பம். கொஞ்சம் பின்னாடி உட்காந்துங்க ஐயா, கொஞ்சம் பின்னாடி உட்காந்துங்க. இல்ல கொஞ்சம் சரியா இருங்க ஐயா. சரி. இப்போ ஒரு தில்லையில ஒரு நல்ல ஒரு செய்தி. 22ஆம் தேதி ராஜராஜ சோழன் அவருடைய விழா ஒன்று, அந்த இது திருமுறை கண்டெடுத்த விழா என்று நமது அன்பர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார். ஒரு நல்ல ஒரு திருப்பம்னா அதை நம்ம செய்ய வேண்டும். 4 வீதிகளிலும் திருமுறைகளோடு ஊர்வலம் வரக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார் நமது அன்பர் பவானி தியாகராஜன். அவங்க எல்லாம் அதுல ஈடுபடுறாங்க. அதுல என்ன யாரும் ஒருத்தர் போறவரு இந்த தில்லைவாழ் அந்தனருக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வோடு ராஜராஜ சோழன் அதாவது ஆட்களை விட்டு எங்களுக்கு திருமுறையை எடுத்துக்கொடு என்று கேட்டதாகவும், அதெல்லாம் முடியாது என்று அவர் மறுத்து விட்டதாகவும், அப்புறம் ராஜராஜ சோழனே போய் அங்கு கேட்டதாகவும், அதெல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டதாகவும், ஒரு பொதுவாக அதை அந்த தில்லைவாழந்தர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வை இதற்கு தடையாக இருந்தார்கள் போல ஒரு தோற்றம் அளிக்குமாறு பேசுறாங்க. ரொம்ப இதெல்லாம் அதாவது ஆன்மீகத்தில் உரையாற்றுவது என்பது ஒரு பிளேடுன்னு சொல்லுவோம் பாருங்க. பிளேடு மேல நடக்கிறதுக்கு விட்டுப்படாமல் நடக்கிறது பாருங்க. ஒரு சிறு தவறு கூட இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை ஒரு 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 மாற்று உணர்வை ஏற்படுத்தக்கூடிய இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? இந்த தில்லையில திருமுறையை அவர் கண்டெடுத்ததற்கு என்ன ஆதாரம் பலருக்கு தெரியாது. எந்த நூல்ல எங்க இருக்குன்னு தெரியாது. நமது சித்தாந்த அட்டகத்தை எழுதிய உமாபதி சிவாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் திருமுறை கண்ட புராணம் என்று சொல்லி இந்த முழு வரலாறு எழுதியிருக்காரு. நான் அதை முன்னதாக நான் பதிவு செய்திருக்கேன்னா என்னன்னு எனக்கு நினைவில்லை. யூடியூப்ல அங்க திரு ஆரூர்ல ராஜராஜ சோழன் வழிபட போகும்பொழுது அங்கே ஒரு ஓதுவாறு பாடியிருக்காரு. ஏதோ ஒரு திருமுறையில ஏதோ ஒரு சில பாடல்களை பாடும்போது தொடர்ந்து ஒரு கேட்கும் பொழுது அது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இவ்வளவு பொருள் புதிந்த ஒரு செம்மையான பொருள் எல்லாம் உள்ளார்ந்து இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அற்புதமான
பாடல்கள்லாம் என்ன இருக்கின்றனவே என்ன பொழுது அந்த உள்ளவர்கள் சொல்றாங்க, முதல்ல இவர்கள்லாம் வந்து பாடி பரவி சென்றிருக்கிறார்கள். அந்த பாடல்கள்லாம் மறைந்து விட்டன என்று சொல்லி இது ஒரு செய்தி அவருக்கு கிடைக்குது. அப்புறம் எல்லாரையும் ஆலோசிக்கிறாரு. இத வந்து நாம் எப்படி பெறுவது என்று ஆலோசிக்கும் பொழுது, அவருக்கு என்ன அரசர்கள் சொல்றாங்கன்னா, நம்மால் இது இயன்ற காரியம் இல்ல. திருநாரையூர்ல நம்பியாண்டார் நம்பி என்று பிள்ளையாருக்கே வந்து ஊட்டிய ஒரு ஒருவர் இருக்கிறார். ஒரு இளைஞர் இருக்கிறாரு. அவரிடம் நாம வந்து கேட்டா அவரு இதற்கு வழி தருவார். ஏன்னா இறைவனுடைய சக்தி வெளிப்பாடு, அற்புத நிகழ்வு வெளிப்பாடு அந்த நாரையூரிலே, அந்த ராஜராஜன் காலத்திலே, அந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் வந்து வாழ்ந்த காலத்திலே அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த செய்தி அரசனுக்கு தெரியும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு அருட்பெற்றவர் இருந்தார்னா, அவர் வழியாக நாம் வந்து ஒரு நல்ல செய்தி இப்ப நாரையூர் வந்து குடமுழுக்கு வர திங்கட்கிழமை, ஞாயிறு இப்பொழுது பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்து சென்றார்கள். அதைப் பத்தி பேசணும்னு இருந்தேன். அதுவும் இந்த ஞாயிறு, திங்கள் என்று நினைக்கிறேன். அது வந்து குடமுழுக்கு வைக்கிறது. அந்த நம்பியாண்டார் நம்பி கிட்ட போய் இப்ப அவரை தான் நாம் வந்து அணுக வேண்டும் என்று சொன்ன உடனே, இதை நான் சுருக்கமா சொல்றேன். இவர்கள் அங்க ராஜராஜ சோழன் அந்த பிள்ளையாருக்கு உள்ள பழங்கள், முப்பந்தெல்லாம் வண்டி வண்டியாக ஏற்றிக் கொண்டு லட்சக்கணக்கான மக்களோட அங்க திருநாரையூர்ல போய் அவருக்கு படைக்க சொல்லிட்டு, அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க. இதே போல வந்து திருமுறைகள் எல்லாம் வந்து 4 மூவர் பாடின தேவாரங்கள்லாம் இருக்கின்றனவா, எங்க இருக்குன்னு தெரியல. நீங்க தான் எங்களுக்கு அருள் புரியணும். ஏதாவது வழி பண்ணணும்னு. அவர் வந்து பொல்லா பிள்ளையாரிடம் வந்து விண்ணப்பித்து, இந்த இதெல்லாம் படையல் அந்த வ வழிபாடெல்லாம் முடிந்த உடனே பொல்லா பிள்ளையார்ட்ட மனம் உருகி வழிபட்ட உடனே, "நீ தில்லையில இங்க இருக்கு. நீ போங்க" அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. அப்புறம் நம்பியாண்டார் நம்பிகள், அவரு ராஜராஜன்லாம் வரும்பொழுது, அங்கே உள்ள தில்லைவாழ் அந்தணர்களை வந்து கேட்க, அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, "இந்த அறையில தான் இருக்கு. ஆனால் மூவரும் வந்து லட்சம் அந்த அரக்க வச்சு சீல் வைப்பாங்க பாருங்க. அந்த ஞான சுந்தர், அப்பர் சுந்தரர்ன்னு சொல்லி இப்படி லட்சணம் இருக்கு. இதுக்கு என்ன பண்றது? அந்த மூவர் வந்தா தானே தொறக்க முடியும்னு அவங்க வந்து இந்த கருத்தை சொல்றாங்க. அவங்களுடைய கருத்து அவங்களுக்கும் தெரியும். இவங்க மூவரும் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள்னு தெரியும். மூவர் வர முடியாதுன்னு தெரியும். ஆனால் மூவர் எழுந்தருளி செய்யணுங்கிற கருத்தை சொன்னோன்னே, உடனே ராஜராஜ சோழன் அந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்டு இந்த மூவரையும் வந்து அந்த அந்த ஐம்பொன் திருமேனியை வந்து இயற்றி அதை 4 வீதிகளையும் அது பண்ணி அங்கே வந்து நிறுத்தி வேண்டும் பொழுது அவர்கள் உடனே வந்து அவர்களுக்கு இந்த அந்த மூவரையும் வந்து வழிபட்டு விட்டு அந்த இதை திறந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது அதுதான் வரலாறு. இதுல வந்து தில்லைவாழர்கள் நாங்கள்லாம் கொடுக்க முடியாது. இது வந்து நாங்கள் எங்களுடைய உடைமை என்றோ இது என்றோ அப்படி வந்து மறுத்து பேசவே இல்லை. அந்த சொல்றாங்க இதை போல 3 கூட்டு போட்டு லட்சண 3 பேருடைய இது கை சின்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது, குறி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை என்ன செய்வது? மூவர் வந்தால் தானே வந்து திறக்க முடியுங்கிற போல சொல்லும்போது, அதனுடைய பொருளே மூவர் திருமேனிகளை எழுந்தார்கள் தான். இவர்கள் வந்து இப்படிலாம் வந்து பண்ணாங்க. அவர் சிலையை கொண்டு வந்து இது விக்கிரகத்தை கொண்டு வந்து நிறுத்தினாரு. அவங்க அதெல்லாம் முடியாதுன்னாங்க. அப்ப நீங்க நடராஜர் மட்டும் விக்கிரகம் தானே சொன்னாங்கன்னு அப்படிலாம் அங்க கிடையாதுங்க. இதே போல வந்து ஒரு கற்பித்து ஒரு 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 தவறான எண்ணத்தை உற்பத்தி வந்து ஒரு அடியார்கள் ஒவ்வொருவரும் அடியார்கள் பிராமணராக இருக்கட்டும், தீட்சிதராக இருக்கட்டும், வேற ஒரு பல்வேறு குலங்களை சேர்த்தவர்களா இருக்கட்டும், நந்தனாராக இருக்கட்டும், எல்லாரும் நம்ம வந்து இந்த திருவடியில வந்து வீழ்ந்து வணங்கக்கூடிய ஒரு அடியார் பெருமக்கள் தானே. இந்த அடியார் பெருமக்களுக்குள்ளே இப்படி வந்து ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் வந்து இவர்களுக்கு தெரியாது. இப்ப யாரோ ஒருத்தர் பேசுறாருன்னா அந்த கேள்வி ஞானம்னு ஒண்ணு சொல்லுவான் பாருங்க. நீ வந்து ஒரு வருஷத்துக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகலாமா, இறந்து போயிட்டாங்கன்னா வேற ஊர்ல. இதற்கெல்லாம் ஆதாரமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஆதாரமே கிடையாது. நம்ம வீட்டுல சொன்னா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் அந்த வழியா சொல்றதை நீங்க வந்து பண்றீங்கலாம் சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 2 செய்தி சொல்லியிருக்கேன். இப்ப 22ஆம் தேதி இந்த தில்லையில திருமுறை கண்ட விழா என்று ராஜராஜ சோழன் இப்பதான் வந்து உங்களுக்கு முகநூல்ல எல்லாம் போட்டிருக்காங்க. தியாகராஜனும் நம்ம நண்பர் தியாகராஜனும் எனக்கு ரொம்ப உற்ற நண்பர். நாங்க 2 பேரும் வெவ்வேறு வழியில வந்து போறவர்கள். அதாவது இறைவன் வந்து தலைவர் ஒருத்தர், நான் ஒரு வழியில போறேன், அவர் ஒரு வழியில போறாரு. ஆனா நீங்க இருவரும் ஒரு நட்புணர்வோட கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக இடிக்காம ஒருவர் இடிக்காம போறதுன்னு இருக்கும் இல்லையா? நான் ஒரு கோட்பாடு வச்சிருப்பேன். இவரு நடராஜன் நம்ம சுப்பிரமணியம் இவர் ஒரு வழி வச்சிருப்பாரு. இப்போ ஒரு வழி. ஆனால் என்ன செய்யணும்? ஒருவர் இடிக்காம அவருக்கு அந்த எனக்கு உணர்த்தினது சாமி இப்படி, நடராஜனுக்கு உணர்த்தினது தியாகராஜனுக்கு போனோம். அப்படி வந்து ஒரு நட்பு வச்சிருக்கோம்.
அவரே இன்றைக்கு பேசிய அந்த வீடியோ இன்றைக்கு வந்தது. அன்பர்கள் இயன்றவர்கள் அங்க வந்து கலந்து கொள்ள இந்த ஆண்டு தான் முதன் முதலாக அதை தொடங்குகிறார்கள் என்று கருதுகிறேன். இப்படி இந்த அற்புத இதுல இப்ப சென்ற வாரம் நம்ம வந்து யாழ்மூரி பதிகம், இந்த மாதர் மலர் என்று சொல்லி அந்த நிகழ்வை வந்து நம்ம பார்த்தோம். அது முடித்தவுடன் அப்புறம் அங்க தருமபுரத்திலிருந்து பல தலங்களை வணங்கிக் கொண்டு அங்கிருந்து திருநள்ளாற்றுக்கு போகிறார். இங்கே வந்து ஒரு முக்கியமான செய்தி என்றால், இங்க திருநள்ளாற்றுல வந்து இந்த போகமார்த்த பூன்முலையாள் என்று எடுத்து பாடினாரு பாருங்க, அந்த திருப்பதியும், அங்கே மதுரையில ஆலவாயில அரசவை முன்பு தீயில் இட கருகாமல் பச்சையாக இருந்தது பச்சை பதிகம். இது அந்த சூழ்நிலையில நம்ம பின்னாலேயும் ஒரு முறை விளக்குனாலும், ஒரு பெரிய எனக்கு ஒரு எண்ணம் இன்னைய வரையும் எனக்கு வந்து அது தீரல. இவ்வளவு இடங்கள்ல பாடியிருக்காரு. தில்லையிலேயே பாடியிருக்காரு. சீர்காழில 70 பதியம் வந்து பாடியிருக்காரு. ஆரூர்ல பாடியிருக்காரு. பெரிய திருத்தலங்கள் எல்லாம் வந்து போய் பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமான். மதுரைக்கு போறதுக்கு முன்னாடி வேதாரண்யத்துல பாடியிருக்காரு. நாகப்பட்டினத்துல பாடியிருக்காரு. இவ்வளவு திருத்தலங்கள்லாம் வந்து பதிகங்கள் வந்து பாடியிருக்கிறாரு. அது வரைக்கும் 200 பதிகங்களுக்கு மேல போயிடுச்சு. இப்ப நான் சொல்றேன் மதுரைக்கு போறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 திருப்பதிகளுக்கு மேல அங்க வந்து போயிடுது. அவ்வளவு தளத்துல பாடினதையும் விட்டு இந்த திருநள்ளாற்றுல பாடின அந்த பாடலை வந்து எப்படி வந்து இறைவன் அங்கே ஒரு இந்த சுவடியை பிரித்து எடுக்கும் பொழுது சுவடியை வந்து என்ன பண்ணுவாங்க, கயிறு போட்டு சாத்தனாய பிரிச்சாரு ஞானசம்பந்தர்னு சொல்லுவாங்க. இது வந்து கேள்வி ஞானம். இப்ப எதற்காக இதை நம்ம இந்த வகுப்பு நடத்துறோம்னா உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுவாங்க, சுவடி போட்டு பாக்குறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அது அருள்நந்தி சிவாச்சாரியார் மெய்கண்டார் வரலாறுல வர்றது. ஞானசம்பந்தர் வந்து சோடியை எடுத்து நூல் போட்டு போட்டாருன்னு அப்படிலாம் கிடையாது. ஞானசம்பந்தர் என்ன செய்கிறாருன்னா, அந்த சோடிகளை வந்து தலைக்கு மேல வச்சு இறைவனை வந்து வணங்கி அப்படியே பிரிக்கிறார். பிரித்த உடனே என்ன ஆயிடுது, இந்த திருநள்ளாற்றுல அவர் வந்து இறைவனை போற்றி பரவிய போகமார்த்த பூன்முலையாள். அது ஒரு வரலாறு. அதனால அந்த திருப்பதியத்தை வந்து இப்பொழுது ஒரு முறை நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம பின்னால அங்க மதுரைக்கு போகும் பொழுது மீளவும் அதை வந்து மேலோட்டமாக வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த சூழ்நிலையில இந்த பதியத்தை இந்த திருநள்ளாற்றை வந்து தாண்டும் பொழுது ஞானசம்பந்த பெருமானுக்கு இது தெரிந்திருக்கிறது. இந்த திருப்பதியும் பின்னால வந்து ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வை நிகழ்த்த போகிறது. ஒரு பெரிய அந்த புறப்புற சமயத்தாரை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய கருவியாக அமைய போகிறது என்று அவர்கள் திரிகால ஞானிகள் என்று சொல்வார்கள். அவங்க என்ன பண்றாரு, இங்க திருநள்ளாற்றுல போய் இவரை வந்து 2 பாடல்கள் சேக்கிழார் எப்படி இருக்காரு, எப்படி உள்ளம் உருகி நாம் வழிபட வேண்டும் என்பதை சேக்கிழார் பெருமான், திருஞான சம்பந்த பெருமான் திருநள்ளாற்றிலே வழிபட்ட அந்த முறைமையை உணர்த்துகிறார். இதை நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் வந்து மேலோட்டமாகவே நான் சொல்கிறேன். 2 பாடல் திருஞான சம்பந்த புராணத்தை 454, 455, 56 நான் முன்னதாகவே சொல்லியிருக்கேன். என்னுடைய வகுப்பிற்கு வரக்கூடியவர்கள் முன்னதாகவே உங்களிடம் பெரிய புராணம் ஐயா நடத்தி கொண்டிருப்பதால் எல்லாத்தையும் பெரிய புராணம் போல் இருக்கிறது. 1 முதல் 3 திருமுறை வந்து உள்ளவர்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். வைத்திருப்பவர்கள் அதை வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த 12ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த புராணத்துல 455வது பாட்டு, நல்லாற்றில் எழுந்தருள நம்பர் திரு தொண்டர்புரம். இவர் நல்லாற்றை நோக்கி அங்கு எழுந்தருள செல்கிறார். அப்பொழுது நம்பர்னா இறைவனுடைய திருத்தொண்டர் கூட்டம். அந்த திருக்கூட்டம் நயந்து சென்று கொள்ளாற்றில் எதிர்கொண்டு கொள்ளுமாறு வந்து அவருடைய வந்து நல்லாற்றில் இருக்கக்கூடிய அடியார் குழாம்னா வந்து ஞான சம்பந்த பெருமான் பக்கிறார் எதிர்கொண்டு வரவேற்கிறாங்க. உளவி ஒருவரோட ஒரு மகிழ்ந்து பேசி உடன் சூழ்ந்து அணைய எல்லோரும் வந்து அணைகிறாங்க. அந்த நல்லாற்றை குறுகினா அந்த நகரத்தை வந்து அணைந்து தெல்லாற்று வேணியர்தம் அங்க கங்கையை வந்து சூடிய சடாமுடி உடைய அவருடைய திருவளர் கோபுரம் இறங்கி ஞான என்ன விட்டாரு, கீழே விழுந்து கோபுரத்தை வணங்கி பல திருத்தலங்கள்ல போனதாக வழிபட சென்றதாக அப்படி பெருமை இருக்கு. இந்த கோபுரத்தை வந்து வணங்கி அதுதான் அந்த ஸ்தூலலிங்கம்னு சொல்ல முடியா. அதாவது இங்க இருக்கக்கூடிய லிங்க திருமேனி கருவறையில் இருக்கிறது சூட்சும லிங்கம்னு சொல்லுவோம். அதை வந்து ஒட்டும்போது அந்த கருவறை விமான ஸ்தூலலிங்கம். இது அதை விட வந்து சூழலிங்கம். எங்கேயாவது கோபுரத்தையே வந்து பார்க்கும்பொழுது பெருமானையே வந்து நினைந்து அது ஒரு லிங்கமாகவே பார்த்து வழிபடும் முறைமை ஒண்ணு உண்டு.
தெள்ளாற்று வேணியர்தம் திருவளர் கோபுரம். திருவளர்னா திருவை வளர்க்கக்கூடிய கோபுர தரிசனமே கோடி புண்ணியம் பாவங்க பாருங்க. அது சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் கவனிக்கணும். திருவளர் கோபுரம் என்ன சேக்கிழார் எழுதுறாருன்னா, திருவளரக்கூடிய காண்போருக்கு, கருத்தில் வைப்பவர்களுக்கு எல்லோருக்கும் வளர்க்கக்கூடிய அந்த கோபுர காட்சி. அதை இறைஞ்சி, அதை வழிபட்டு செல்வ கோயில் உள்ளாற்ற வளம் கொண்டு. உள்ள போய் அந்த எப்பொழுதுமே வளம் கொண்டு தான் போறாங்க. நேரடியாக நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேர் பைக்ல போறவங்க, இதுல போறவங்க டக்குன்னு ஒரு குட் மார்னிங் அடிச்சுட்டு போறாங்க. இல்லைன்னா டக்குன்னு இப்படி கும்பிட்டுலாம் போறாங்க. நிறைய ஊர்ல அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா உள்ள போய் வழிபாடு பண்ணும்பொழுது அவசரத்துக்கு நம்ம என்ன பண்றாங்க, பலர் அறியாமல் சிவாலயத்துல போய் வழிபடுங்கிற முறைமை கூட தெரியல. இது குற்றம் இல்ல. காலப்போக்கில் இதெல்லாம் செம்மையாயிடும். ஏன்னா இப்பொழுதுதான் சிவாலய வழிபாட்டுக்கு சமீப காலமா தான் மக்கள் வந்திருக்காங்க. அப்படி வழிபடுறாங்களே, இப்படி வழிபடுறாங்களே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, வடக்கு நோக்கி கீழே விழுந்து வணங்காம தெற்கு நோக்கி வணங்குவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இல்லைங்க நீங்க ஞாபகம் வச்சுங்க, வடக்கு தாங்க கையிலே திருக்கையிலே இருக்கு. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இது எந்த திசையை நோக்கி இருந்தாலும் வடக்கு நோக்கி தானே வணங்கணும்னு சொல்லுவோம். அப்ப அவர்கள் அறியாமைக்கு அவர்களுடைய குற்றம் அல்ல, நம்ம சமூக குற்றம். நம்ம சரியாக போதிக்கல, நம்ம பிள்ளைகளை அழைத்து போதிக்கல, அவர்களுடைய இல்லத்தார்கள் அவர்களை வழிபாட்டு காலப்போக்கில் ஆயிடும். இப்ப என்னன்னா வளங்கொண்டு வந்துதான் அதுக்கப்புறம் இறைவன் திரும்பும் போவதாக இருக்கிறது. பழைய காலத்துல இந்த சுற்று கோயில்கள் தான் இருந்ததாக நம்ம இந்த இதுல வரல. சுற்று கோயில்கள் இப்ப நிறைய விநாயகரை வச்சிருக்கிறோம், சுப்பிரமணிய சாமி வச்சிருக்கிறோம், அப்புறம் மகாலட்சுமி வச்சிருக்கோம், சண்டேஸ்வரர் இருக்கு, இப்படி அம்பிகை கோயில் இப்படி எல்லாம் இருக்கு. அப்புறம் இதர திருமேனிகள்லாம் நிறைய கோயில்ல பூஜை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய ஆர்வத்தால் நம்ம நிறைஞ்சு வச்சிருக்கோம். அப்போ லிங்க திருமேனி மட்டும்தான் இருந்ததா இருக்கு. இதுனா இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, காஞ்சிபுரத்துல தெரியும் காமாட்சி அம்மன் கோயில் தான் அம்பிகை. அங்கே சுவாமி கருவறையில சாமி அம்பாள் இருப்பாங்களே ஒழிய தனியாக அம்பிகைக்கு காஞ்சியில உள்ள கிட்டத்தட்ட 108 சிவாலயம் சொல்வார்கள், அங்க இல்ல. பறவையாரும் சங்கிலியாரும் முன்னதாக சொன்னோம் இல்லையோ, புதுசா உள்ளவங்க கேட்டுங்க. ஒரு முறைக்கு 2 முறையா சொன்னாலும் பரவாயில்ல. ஞான செய்தியில சொல்லணும். அங்கே திருக்கையிலே அம்பிகைக்கு அணுக்க தொண்டர்களாக இருந்தவர்கள் பறவையாரும் சங்கிலியாரும். இங்க பறவையார் பூங்கோவில்ல போய் பெருமானை வழிபட்டதாக குறிப்பிருக்கோ ஒழிய, அங்கே இருக்கக்கூடிய அந்த நீலோர் பலாம்பாள்னு ஒரு அம்பாள் இருக்கு. அப்புறம் தனியாக தனி சுதந்திர சக்தியாக கமலாம்பிகை இருக்காங்க இல்லையா, அந்த ஆலயங்கள்ல போய் வழிபட்டதா குறிப்பு இல்லை. சுப்பிரமணிய சாமிகள் வழிபட்டதாகவும் குறிப்பு இல்லை. ஞான சம்பந்தரம் அப்புறம் போய் அம்பிகை ஆலயத்துல வழிபட்டதா குறிப்பு இல்லை. பறவையார் அங்கே அம்பிகைக்கு அணுக்க தொண்டரா இருக்காங்க, சங்கிலியான அணுக்க தொண்டரா இருக்காங்க இல்லையா, அவர்கள் போய் இங்க அம்பிகை கோவில் வழிபட்டதா குறிப்பு இல்லை. அது போல திருவொற்றியூர்ல அந்த சங்கிலியார் அவங்க அங்க அம்பிகை கோயில்ல வழிபட்டதா குறிப்பு. இதுல நான் சில விஷயங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேற இதெல்லாம் இல்லை. சிவாலயத்துல லிங்க திருமேனி சில ஆலயங்கள்ல மரத்தின் கீழே இருந்திருக்குன்னா, சில ஆலயங்களை இதை போல நீடு கோபுரம் எல்லாம் கட்டப்பட்டு கருவறை எல்லாம் கட்டப்பட்டு அப்படி எல்லாம் இருந்திருக்கு. இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எங்க போனாலும் பலம் தான் பண்றாங்க. இப்ப இந்த ஆச்சாரியர்கள் சமயாச்சாரியர்கள் இறை வழிபாடு நேரடியா போய் வனங்கள் சூழ வளம் வந்துதான் அப்படி சொல்லாமல் சில இடத்துல விடப்பட்டிருந்தாலும் வளம் வழிபட்டார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா முறைமைன்னா அதுதான் செய்வாங்க. எப்படிங்க திருவள்ளுவர் கோபுரம் இறங்கி செல்வ கோயில் உள்ளாற்ற வளங்கொண்டு திருமுன்பு தாழ்ந்து எழுந்தார். இறைவனுடைய திருமுன்பு தாழ்ந்து வணங்கி, அதாவது பெருஞ்சாங்கடியாக சொல்றோம் இல்லையா, அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் சொல்லுவாங்க. திருமுன்பு தாழ்ந்து எழுந்தார் உணர்வின் மிக்கார். உணர்வுல இறை உணர்வை திருப்தியாக அடுத்த ஒரு பாடல் அவருடைய உணர்வு மயம் எந்த அளவுக்கு ஒரு உணர்வு மயமாக வழிபட்டார் என்று பல புத்தகங்கள்ல சொல்லப்பட்டாலும் இது உங்களையும் சிறப்பாக இருக்கு. நாம் நமக்காக சொல்லப்பட்டது. ஆச்சாரியார் இப்படி வணங்கினார் என்று இன்னொரு ஆச்சாரியார் சொல்றாருங்க. நம்ம அந்த மனநிலைக்கு போகணும், மனம் உருகக்கூடிய நிலைக்கு நாம போகணும். அப்படி நாம் வழிபட வேண்டும். 456வது பாட்டு திருஞான சம்பந்தபுராணம். உருகிய அன்பு ஒரு காதல் உள்ளுருகி. உருகிய அன்பு குரு காதல் குற்ற காதல் உள்ளுருகி. உள்ளம் உருகினால் உள்ளம் உருகில் உடனாவார் என்று சொல்லி பாட்டு.
உள் அன்பு உரு காதல் உள்ளுருகி நனை ஈரம் பெற்றால் போல், அது ஈரம் பெற்றது மாதிரி உள்ள வந்து குறுகி உடம்பெல்லாம் உள்புறம் நனங்கி ஈரம் அடைந்தது போல மருவு திரு மேனியெல்லாம் இழுத்து அந்த ஒரு உடல்லாம் வந்து இந்த மயிர்கூச்செய்தல்னு சொல்லி அது சிலிர்த்து போயிடும்ல. எப்பயோ ஒரு எல்லாரும் அந்த அனுபவப்பட்டிருப்போம் சில இடங்கள்ல. மருவு திரு மேனியெல்லாம் முகிழ்த்து எழுந்த மயிர்ப்புலகம் வளர்க்கிடுறாய்ன்னா எல்லாமே வந்து அது அப்படியே முத்து முத்தா உடம்பு கூட அப்படி ஆயிடுது. அருவி சொறி திருநயத்து கண்ல இருந்து வந்து திருநயம்னா நயனம்னா கண்கள். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அருவியாட்டம் வந்து நீர் சொரி திருநயனத்து ஆனந்த வெள்ளம் இழிந்து அலைய நின்று. ஆனந்தம்னா அந்த சாமியை கண்டவுடனே அவ்வளவு பெரிய வந்து ஒரு ஆனந்தம்னா இவ்வளவு மெய்ப்பாடு என்பதுன்னா அந்த உயிரறிவுல எந்த அளவுக்கு இறைவனுடைய ஒரு ஐக்கிய நிலையோ அந்த பேரின்ப நிலையை வந்து குறிக்கக்கூடிய அந்த திருவடி இன்பத்திலேயே திளைத்திருந்த நிலை இருக்கு இல்லையா? அந்த நிலை வந்து அந்த உணர்வு வந்தாதான் இந்த மெய்ப்பாடு வரும். அந்த உள்ளத்துல ஏற்படுறது தான் உடல்ல வந்து பிரதிபலிக்கும். அருவி சொறி திருநயனத்து ஆனந்த வெள்ளத்து இழிந்து அலைய நின்று ஒருவில் பதிகம். ஒருவில்னா ஒப்பற்ற திருப்பதிகம் மோகமார்ந்த பூன்முளையாள் என்று எடுத்து போட்டியது. இந்த நிகழ்வு இங்க நடந்தது. இப்ப அங்க என்ன சூழ்நிலை நடக்குதுன்னா, அதுக்கு ஒரு சாதாரணமா நமக்கு ஒரு உரைநடையா அதை இன்னைக்கு நம்ம வந்து பின்னால பாடலுக்கு பாடல். அந்த மதுரையில வந்து அங்க நடந்த நிகழ்வு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 பாடல்களுக்கு மேல இருக்கும். அந்த பாடலுக்கு பாடல் பார்த்தே சிவனடியார்கிட்ட அங்க என்ன நிகழ்ந்து எவ்வளவுனா இன்னும் சொன்னால சமணர்களை வந்து பண்ணிட்டாரு, இவரை பண்ணிட்டாருங்கிறது தான். எல்லாமே இவர்கள் வந்து ஏதோ கேள்வி ஞானத்துல ஏதாவது இந்த சமயத்தை இடித்து தாழ்த்தி பேச வேண்டும் என்றெல்லாம் அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு பேசுகிறார்கள் என்பதை நான் முதலிலே வந்து புரிந்து கொள்வதற்கு அதை மூழ்கி ஆராய்ந்து அது அப்போ பார்த்தேன். அங்க என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்துடுது. வெப்பு நோய் வந்தோடனே எல்லோரும் வந்து தீர்க்க பார்க்குறாங்க. சமணர்களும் தீர்க்க பார்க்குறாங்க. அவர்கள் மயில் இறகு இந்த ஜாடியில் உள்ள தண்ணீர் எல்லாம் ஊற்றி பார்க்குறாங்க. தீப்பற்றி எரியுது. வேற வழி இல்ல. ஒரு ஞான சம்பந்தர் வந்தாதான் தீரும். இந்த தவறு செய்து விட்டார்கள். திருமணத்துல தீ வைத்தல். அரசன்கிட்ட சொல்ல அவன் சமணனாக இருந்தாலும் கண்டு முட்டு கேட்டு முட்டு என்ற ஒரு திருநீர் அணிந்தவரை பார்த்தாலே குற்றம் என்று வந்தா கூட இப்படிப்பட்ட தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்று தனக்கு உள்ள இந்த பிடியில ஒன்றும் தாங்காம அவர் வந்து தீர்த்தால் நல்லது நீங்க அழைத்து வாருங்கள் சொல்ல இவர்கள் அழைத்து வர அங்கே திருநீற்று பதிகம் பாடி திருநீற்றின் பெருமைகளை பேசி திருநீற்றை அணிவதால் ஏற்படக்கூடிய இன்ப ஆக்கங்களையும் துன்ப நீக்கங்களையும் எல்லாம் பட்டியலிட்டு அப்படியாவது இவங்கெல்லாம் திருநீர் பூசுறான்னு. நேற்று ஒரு ஒரு சுவையான விஷயம். ஒரு திருவண்ணாமலையில ஒரு சிவாகம பள்ளி ஆசிரியர் அவருக்கு பிறந்த நாள். அவருடைய படத்தை வந்து போட்டு நல்ல ஒரு பெரிய படமா போட்டு முகநூல்ல அவரு நீர் இல்ல, திருநீர் இல்ல, எல்லாம் பூசியிருப்போம் இல்லையா? அந்த ஒண்ணுமே இல்ல. ருத்ராட்சம் அணிஞ்சிருக்காரு. ஒரே ஒரு சந்தன பொட்டு. உடனே நான் வந்து போட்டேன். ஒரு ஆச்சாரியார் படங்களை நீங்கள் வெளியிடும் பொழுது அவர் முழு நீர் அணிந்த கோலத்தோடு வெளியிடாமல் ஏதோ ஒரு சந்தன பொட்டு மட்டும் வைத்து வெளியிட்டிருக்கீங்களே, இதனால் என்ன போதிக்கிறீர்கள்? இது ஆச்சாரியார் படத்தை அப்படி வெளியிடுவது தவறு அல்லவா என்று சொல்லி போட்டார். இன்னைக்கு பாக்குறேன் அந்த படத்தை எடுத்துட்டு ஒரு முழு நீர் பூசி அவர்கள் எதுவுமே சொல்லல. ஏன்னா நம்ம சொல்றது வந்து நம்ம வேற எந்த விழிப்புணர்வும் எதுவுமே கிடையாது. ஒரு சிவாச்சாரியார் திலகங்கிறாங்க, பள்ளி ஆசிரியர் இருக்காங்க. அவருக்கு பிறந்த நாள் நாங்கள் போற்றுகிறோங்கிறவங்க. அவர் எப்ப எந்த நேரத்துல அதெல்லாம் வேர்வையில் அழுங்கி பெருந்ததோ மங்கி பெருந்தோ முழுமையாக உபதியும் தெரியல, இங்க உடல்ல உள்ளதும் தெரியல. ஒரே ஒரு பொட்டு மட்டும் சந்தனம் போட்டிருக்கு. இன்றைக்கு பார்க்கலாம் அந்த முழு நீர் அணிந்து எல்லாம் நீர் திருப்பொழுது அந்த இடத்த அதுக்கு அப்படியே நீக்கிட்டு போட்டுருக்காங்க. இதுதான் நம்ம அதாவது தவறு கண்ட இடத்த மென்மையாக சொல்றோம். வந்து இப்படி வந்து ஒரு ஆச்சாரியார் அவரோட திருக்கோலம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவர்களுக்கு என்ன ஆகும்? ஏன்னா முழு நீர் அணிந்த அந்த திருக்கோலத்தோட காண இனிய நீர்னா காண்பவர்களுக்கே புண்ணியத்தை விளைவிக்கக்கூடிய அந்த திருநீரை ஒரு ஆச்சாரியார் திருநீர் முழுசா அணிந்து கொள்ள வேண்டும் என்று போதிக்கக்கூடிய நிலையில் அதே போல இப்ப என்ன செய்யறாரு? இந்த போகமார்த்த அங்க என்னன்னா திருநீற்று பதிகத்துல அதை பட்டியலிட்டு அது திருநீற்று பெருமைகளை வந்து சொல்லி திருநீற்று அணிவதால் ஏற்படக்கூடிய இன்ப ஆக்கங்களை எல்லாம் பட்டியலிட்டு அப்புறம் துப்ப நீக்கங்களை எல்லாம் பட்டியலிட்டு இதை போல ஒரு ஆச்சாரியார் இருப்பாரா? இன்னும் நம்ம சைவர்கள் 3 நேரம் அணியல. மீள சொல்றது என்னன்னா திருப்பறையை படிப்பவர்கள்
இதே போல வகுப்பு கேட்க வரவர்கள் கூட நமக்கு நேரா வேணா வந்து கொள்ளுகிறாலும் நீங்க தனியா பாத்தீங்கன்னா நீங்க இப்ப என்னெல்லாம் வந்து நீங்க திருநீர் அணியாமலே பார்க்க முடியாது. நடராஜனா இருக்கட்டும், என்னையா இருக்கட்டும். திருநீர் அணியாம பார்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆடை இல்லாமல் இருந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. திருநீரை வந்து வெறும் நெற்றியா ஊத்தினா அப்படி வந்து ஒரு எண்ணம் இருந்தாதான் உங்களுக்கு குளிக்கும் போதுதான் அது இருக்காது. மற்றபடி அப்படி வந்து அந்த திருநீற்றோட பெருமை பறைசாற்றுவதற்காக ஆற்றல் அடல் ஏறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூச ஞான சம்பந்தம் தேற்றி தென்னங்கள் உற்ற தீப்பிரியா இனத்திலே சாற்றிய பாடல்களுக்கு வல்லவர் நல்லவர் தான். உடனே வந்து நீங்கெல்லாம் தோற்றீர் தோற்றீர் அப்படின்னு சொல்லி அகலும் நீங்கெல்லாம் அகலில் தோற்றிலீர் போலும் அகலுங்கிற தோற்றிலீர் போலம்னா நீங்க வந்து தோக்கவில்லையா, ஏன்டா இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க தான் தோத்து போயிட்டீங்களே அப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு மன்னன். நீ அகலும் அப்படிங்கிறாரு. தோற்றிலீர் போலம்னு உடனே நீங்க இன்னும் தோற்கவில்லையே போலன்னு அவன் பொருள் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு இன்னொரு வாதத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று அவர்கள் கேட்கிறாரு. மன்னர் வந்து மறுக்கிறதுக்கு முன்னாடியே ஞான சம்பந்த பெருமான் இதுதான் நல்லா நுணுக்கமா தெரிஞ்சுக்கணும். மன்னர் வந்து முடியாது என்று மறுப்பதற்காக சொல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி ஞான சம்பந்த பெருமான் என்ன வாது உள்ளது என்ன வாது உள்ளது என்று நாங்கள் வந்து எங்களுடைய மந்திரத்தை எங்களுடைய இறைவனுடைய பரத்துவத்தை ஓலையில் எழுதிடுறோம், நீங்களும் எழுதுங்க. இருவரும் வந்து தீயை வளர்த்து அதுல நம்ம வந்து போடுவோம். யார் எரியாமல் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்றதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களே வந்து ஒரு அந்த கருத்தை அமைச்சு சொல்றாங்க. இதை நாம் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால், அதுவரையில வந்து ஒருத்தனுக்கு வந்து வெப்பு நோயோ இன்னும் இருந்தாலும் சமணர்கள கீரை தெளிச்சு ஜாடியில இருந்து மந்திரத்தை சொல்லி மயிலிற காலத்தாழ்வுன்னா சரியா போடும். அதனாலதான் அந்த தைரியத்துல இந்த போட்டிட்டான். அதுவரையிலும் அந்த புறப்புற சென்னைத்தார்கள் அவர்களுடைய மந்திரத்தை எழுதி நம்ம இறைவனோட திருவிளையாடல புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உயிரை போய் பந்தயம் வைப்பானா யாராவது? அவர்களுடைய மந்திரத்தை எழுதி போட்டாங்கன்னா அது வந்து எரியாது. அதுவரை வந்து அவர்கள் வந்து மந்திரத்தை சொல்லி ஒரு இடத்துல தீ எரியணும், 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அந்த இடம் தீ போயிடுச்சு எரியணும்னு இந்த மந்திரத்தை சொல்லி அவன் செஞ்சான்னா எரியும். அதனாலதான் அங்க வந்து தீ வைக்கிறத அப்ப என்ன ஆயிடுதுன்னா, சரி தீ அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வரேன்னு ஞான சம்பந்தப்படுத்தினா அரசனுக்கு வழி இல்லை. அவையில வந்து நீங்க தீயை வளர்த்து பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஒரு நாள்ல முடிஞ்சிடறாரு. 1000 ஆண்டுகள் வந்து இந்த 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 சைவ சமயத்தை வந்து அழிப்பதற்காக முயற்சி செய்தார் பாருங்க. இப்பெல்லாம் உள்ளவங்கலாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சமயத்தை அழிக்கணும்னு வந்து போறாங்க பாருங்க. 1000 ஆண்டுகளுக்காக வந்து இந்த இந்து சமயத்தை சனாதன நெறி அழிக்கணும், இந்து சமயத்தை அழிக்கணும், வைணவத்தை அழிக்கணும், சைவத்தை அழிக்கணும். இதுல உள்ள பல்வேறு பிரிவுகளை எல்லாம் ஒண்ணுமே இல்லை. உனக்கு என்ன சாமி இருக்கோ நீ பாட்டு வழிபட்டு போ. நம்ம இடிக்கிறோமா யாராவது நீ வழிபடுறது? வேறு யாராவது ஒருத்தர் வந்து வைணவரா இருக்காரு, தீவிர வைணவரா இருக்காரு, நம்ம சொல்றோமா? வேற்று மதத்தவர்கள் அவர்கள் வழிபட போறாங்க. நம்ம ஏதாவது நினைக்கிறோமா? மனசால கூட நினைக்கிறது. அவர்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு வழிபடுறது. நம்ம போய் இப்ப நம்ம வழிபடுறவங்க வந்து இடிச்சா அப்ப கூட நம்ம இருந்தோம்னா என்ன பண்றது? அந்த சூழ்நிலை தான் இங்க வந்து 1000 ஆண்டுகள் வந்து இந்த முற்றிலுமாக சைவத்தை அழித்து அவர்களுடைய அந்த நெறியை வந்து பரப்பணும் என்கிறது இன்றைக்கு காலையில் சூரியத்திலிருந்து சூரியன் மறைவதற்குள் ஞானசம்பந்த பெருமான் முற்றிலுமாக உடைத்திருந்தார். இதுதான் ஒரு பெரிய வரலாறு. அந்த வரலாற்றுல வந்து இந்த திருவிழாற்று பத்தி நமக்கு முக்கியமா அங்க என்ன செய்யறாரு? அவை கூடிடுது. மன்னர் அமர்ந்திருக்கிறாரு. மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார், மீதி தளபதிகள், அங்கே அவர்கள் வந்து புறப்புற சமயத்தைச் சேர்ந்த அந்த சமணர்கள், பௌத்தர்கள், மற்றவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதிலே முக்கியமானவர்கள் எல்லாரும் அரண்மனைக்கு போய் இருக்க முடியாது. அரண்மனையில முக்கியமாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இருக்கக்கூடியவர்கள் அங்க ஒன்று கூடிடுறாங்க. அங்க நடுவுல வந்து ஒரு அக்னி குண்டம் போட்டு தீ வளர்க்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இது யாரு முதல்ல போட்டாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து அவரு போடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? ஞானசம்பந்தர் போடணும்னு அவங்க சொல்லிடுறாங்க. அதுல எரிஞ்சு போயிட்டுதுன்னா நாங்க ஜெயிச்சேன்னு சொல்லிடலாம. திருநீற்று இது நடக்கும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல அவங்க வந்து இடப்பாகம் வலப்பாகம்னு சொல்லிடுறாங்க. நீங்க வலப்பாகத்தை பண்ணுங்க, அவர் இடப்பாகம் பண்ணுன்னா சொன்னா இடப்பாகத்துல வந்து ஒரு உடல்ல ஒரு கெடுதல் வந்து அது தீர்ப்பது எளிதான். அம்பிகை பாகமா எளிதான். வலப்பாகத்துல பண்றது கஷ்டமா. அது ஒரு சூட்சம் இருக்கு.
அவர்கள் தான் முதல்ல அந்த இடப்பாக்கத்தை வந்து சரி பண்றது. தீப்பற்றி எரியுது. அங்கே நிக்க முடியல. அந்த அறை முழுவதும் கனல் வீசுது. போடுற வாழைமட்டை அது எல்லாமே எரிஞ்சு போயிடுது. மயில் பீலியெல்லாம் எரிஞ்சிடுது. தண்ணீரை ஊத்துனா நெய் சுருந்தது போல பற்றி எரியுது. நீங்கலாம் அந்தாண்ட போயிருங்கன்னு. அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகத்தை பார்த்து வலப்பாகத்தை தீர்க்கிறாரு. வலப்பாகத்துல இந்த பக்கம் நரகமும், இந்த பக்கமும் சொர்க்கமும் ஆயிடுது. அவளுக்கு குளிர்ச்சி ஆயிடுது. இந்த இதெல்லாம் சேர்ந்து அங்க எரிய ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அதையும் தீர்த்து விடுங்கள்னு சொல்லும்போது, அப்புறம் அது வரலாறு. நம்ம உண்மையாக பார்க்கும்போது அதை பார்ப்போம். இப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா, இவரு இது கவர்மெண்ட் வந்து பலருக்கு தெரியாது. திருநாட்டுல பாடிய இந்த பச்சை தீர்த்தி அங்கே என்ன தீயில வந்து போடுவதற்கு முன்பு அங்கேயே ஒரு பதிகம் திருநள்ளாற்று இறைவனை வந்து வேண்டி, இந்த திருப்பதிகத்துல நான் போற திருப்பதிகத்துல சுவாமியும் அம்பிகையும் வந்து குலவுகிறார்கள். சக்தியும் சிவமுமாக குலவக்கூடிய இந்த இறைவனுடைய பரத்துவத்தை பேசக்கூடிய திருப்பதிகம். இதை இந்த நோயோடு முன்பு, கொற்றவன் முன்பு இந்த தீயில இட போறேன். இது எரியாது, இது சத்தியம் என்று ஒரு திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்காரு. தளிரிட வளர் ஒளி என்று எடுத்து அந்த ஒரு 2 பாடலை மட்டும் சொல்லி. அந்த திருப்பதிகம் வந்து 3ஆம் திருமுறை. அன்பர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 87வது பதிகம். அது முழு பாடலையும் நம்ம வந்து பின்னால பார்க்கலாம். இப்போ முதல் பாடலையும் கடைசி பாடலையும் மட்டும் இந்த வரலாற்று நிகழ்வுக்கு வந்து ஒரு விளக்கமாக சொல்லி. தளிரில வளரொளி தனதெழில் தரு திரு மலைமகள் குளிரில வளரொளி வனமுலை இணையவை குலவலின் நளிரில வளரொளி மருவும் நல்லார்ந்தம் நாமமே மிளிர் இள வளர் எரி இடில் இவை பழுதலின் கைவியே. இதுதான் பாடல், முதல் பாடல். தளிர் போன்ற ஒளியுடைய அழகாக இருக்கக்கூடிய அம்பிகையை, தளிர் போல மின்னக்கூடிய தளிரில வளரொளி குளிர்ச்சி சக்தி அம்பிகையோட திருமணியை சொல்றாரு. தனது எழில் தருது, தன்னுடைய அழகை தரக்கூடிய திகழ் அப்படி திகழக்கூடிய மலைமகளாகிய பார்வதி. குளிரில வளர் ஒளி, குளிரிலன்னா குளிர்ச்சி பொருந்திய வளர் ஒளி வனமுலை இணை அவை குழல்னா தனபாரங்கள் இருக்கு இல்லையா, அப்புறஞானம் பரஞானம் என்று சொல்லி இருக்கார். தனபாரங்களை வைத்து தாயாக இறைவன் அம்பிகை உருவில வந்து உலக ஊற்றுறார் இல்லையா, அது குலவழி. இறைவனும் அம்பிகையுமாக சக்தியின் சிவ வடிவாக இருப்பதால், குலவி இருப்பதால் நளிரில வளரொலினா குளிர்ச்சி என்ன அர்த்தம்? நளிர்னா குளிர்ச்சி. நளிரில வளரொலி மருவும் அணைந்து இருக்கக்கூடிய நல்லாரர்தம் நாமமே, நல்லாருடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்து அது சொல்றாரு. நாமமே மிளிரில அந்த திருநாமத்தை உள்ளடக்கிய, அந்த பொருளை உள்ளடக்கிய அந்த அம்பிகையும் சுவாமியும் வந்து அங்க அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்திலே நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருப்பதியம் இருக்குத. இப்ப நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் போகமார்த்த பூமொழியால்னு அந்த திருப்பதியத்தை மிளிர் இள நல்லா மிளிர்ச்சியாக வந்து ஒளி வீசி எரியக்கூடிய, வளர்ந்து எரியக்கூடிய வளர் எரி எழில் அதுல நான் போட்டேன்னா இவை பழுதில்லை. இந்த ஏடுகள் இருக்க போகமார்த்த பொன்முளையாள் என்று என்னால் வரையப்பட்ட அந்த முன்னதாக நல்லாற்று இறைவனை வந்து பாடப்பட்ட அந்த திருப்பதிகத்தை இங்கே பாண்டிய மன்னன் திரு ஆலவாயில மதுரையில அரசியல் முன்பு அமைக்கப்பட்டிருக்கிற எரிகுண்டத்துல நான் வந்து போட்டா இந்த ஏடுகள் அணையாது, இது எரியாது, இது வந்து சத்தியம் சொல்லி 10 பாடலையும் அப்படி பாடுறாரு. இது கடைக்காப்புல வந்து தெளிவாக எந்த இடத்துல இதை வந்து பாடணும்னு சொல்லி சொல்றாரு. சிற்றிடை அறிவைதன் வனமுலை இணையவை குலவழி. சிற்றிடை அறிவை என்றால் சிறிய இடையுடைய அம்பிகையுடைய தனபாரங்கள் எல்லாம் இணையோடு அந்த 2 தனபாரங்களோடு செறிதரும் நற்றிரம் ஒரு கழுமல நகர் ஞான சம்பந்தன். நல்ல திறம் உள்ள கழுமலை நகரை சேர்ந்து ஞான சம்பந்தன். கொற்றவன் எதிரிடை எரியினில் இட இவை கூறிய. பாருங்க, கொற்றவன் எதிரிடை எந்த இடத்துல இருந்து சொல்றாரு. இதை போல வந்து ஒரு சரியான இடத்தெல்லாம் சுட்டி ஒரு அற்புத நிகழ்வு எங்காவது இருக்கா உலகத்துல? வேற வைணவத்துக்கு அங்கே இருக்கா? முதல்ல வேற ஏதாவது ஒரு பிரிவுல இருக்கா? கொற்றவன் எதிரிடை, இந்த மன்னனாகிய இந்த கூன்பாண்டியன் இருக்கான இவன் எதிரிடை எரியினில் இட இவை கூறிய. நெருப்புல போடுவதற்காக இந்த 10 பாட்டு பாடியிருக்கன கூடிய சொற்றிரம் அறிபவர் ஒரு சொற்றிரம் சொல்தெறி ஒருபதும் அறிபவர் துயரில துயரே என்று சொல்லி யார் இதை வந்து முழுமையாக படுத்தார், தூய்மையானவர்களாக இருப்பார்கள் என்று இந்த திருப்பதிகத்துல
முதல் பாட்டும் கடைசி பாட்டும் சொல்லியிருக்கு. நம்ம மதுரைக்கு போகும்பொழுது நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்படி வந்து இந்த திருப்பதிகத்தை அப்படியே தலையில தான் பாடின அந்த சுவடிகளை தலையெழுத்து மறித்து அந்த வந்து போகமார்த்த அந்த பதியம் அதை கையில பிடிச்சிட்டோம். இதை வந்து நாங்க இந்த மன்னன் அவையில இந்த வளர்க்கப்பட்ட இந்த விழுந்து எரியக்கூடிய தீயில் நான் போட போறேன். இது வந்து எரியாது, இது சத்தியம் என்று பாடியிருந்தார். ஒரு திருப்பதிகத்துல எவ்வளவு ஒரு மெய்ப்பொருள் இருக்கு, எப்படி வந்து இறைவனுக்கும் இறைவியுமாக உறவி நிற்கிறார் என்பதை நான் திருப்பதிகத்தோட பெருமை இதை வந்து ஒரு ஆதாரத்தோட சொல்றேன். இப்ப அந்த போகமார்த்த பூங்கொழியால் என்ற அந்த திருப்பதிகத்தை மேம்போக்கான பொருள் சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஒப்பீடு எல்லாம் சொல்லி சொன்னோம்னா ஒரு பாட்டுக்கு 2 பாட்டுக்கே வந்து அதை கூட நேரம் கேக்குது. மேம்போக்கான பொருள் என்பது உங்களுக்கு சொற்பதங்கள்லாம் வந்து எங்க வந்து தடுமாறுகிறதோ அதெல்லாம் வந்து சொல்றேன். அந்த திருப்பதிகத்தை வந்து போகமார்த்த பூங்கொழியால் அங்க போட்டு அந்த வெற்றி கண்ட பிறகு மீளவும் திருவிழாத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் வர்றாரு. பலர் அறியாத வந்து ஒரு செய்தி. மீளவும் ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து பல தலங்களை எல்லாம் சுற்றிட்டு அங்கிருந்து இதுக்கெல்லாம் போறாரு இல்லையா? அந்த திருப்புவனம், திரு ஆப்பனூர், அப்புறம் திருப்பத்தூர், அங்க அங்க இது இருக்கு இல்லையா? அருவி இருக்கிற ஊரு. அங்க எல்லாம் போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு அங்கிருந்து ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரத்துல இருந்து அவரு குலச்சேரிய இல்லையா? அவரு மணமேற்கு அதாவது இருக்கலாம். அங்க மன்னனும் மங்கையர்க்கரசியாரும் கூன்பாண்டியனும் குலச்சேரியாரும் எல்லாரும் சேர்ந்து வராங்க. அவர் ஊருக்கு வந்துட்டு அங்கிருந்து தான் அவர் பிரிகிறார். அந்த அது வரையிலும் பாண்டி நாட்டோட ஆட்சியில் இருந்திருக்கு. அங்கிருந்து பிரிஞ்சு மீளவும் நம்ம நாட்டுக்கு வரும்பொழுது அங்க இதுல பாடிட்டு பாதாளேன்னு சொல்லி அந்த மன்னர் என்று பழைக்க ராஜகுமாரி திரு பாதாளேஸ்வரம்னு பேரு. அங்கே வந்து இவனை பாடிட்டு அப்புறம் அந்த இதுல கொல்லம்புது கொட்டமே கமலம் கொல்லம்புதுல அந்த அற்புத நிகழ்வு அப்பதான் அதை முடிச்சிட்டு முன்னதாக வழிபட்ட பல திருத்தலங்களை எல்லாம் வணங்கிட்டு மீளவும் திருநள்ளாறு வராங்க. இது இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த திருநள்ளாற்று இறைவனையும் அங்க ஆலவாயில் இருந்திருக்கிறதும் 2 பேரும் ஒண்ணுதானா. அவர் வந்து தன்னை இந்த இடத்துல வந்து காப்பாத்தினாருங்கிறதுக்காக அதை போற்றி அதுக்கப்புறம் 2 பதியத்துல ஒரு பதியத்துல ஆலவாயிலும் திருநள்ளாற்றையும் இணைச்சு ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்காரு. ஆலவாயில இருந்து இருக்கக்கூடிய பெருமானேன்னு சொல்லி அந்த நிகழ்வையும் அங்க சுற்றாரு. அவர்கள்லாம் நடுக்க முறை நிறுத்தினீங்களே அப்படின்னு சொல்லி இங்க போற்றி பரவி திருமணத்துல பாடுறாரு. இந்த திருப்பதிகத்தை மேம்போக்காக இந்த பொருளை நான் சொல்லிடுச்சு. முதல் திருப்பதிகம் 49வது பதிகம் பழந்தக்கராகம். பழந்தக்கராகத்துல அருமையான பதிகங்கள்லாம் நமக்கு இருக்கு. நம்ம வழிபடம், திருக்கோளை, அதாவது கோழிலி எல்லாமே அற்புதமாக பாடல்கள் இருக்கும். நீங்க வந்து நம்ம இசையோட வந்து பாடுவதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. தயவு செய்து வந்து நமக்கு குரல் வளம் இல்லாத இல்லை, இந்த கவலையெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த சைமண்டாட்டு ஆர்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு திருப்பதிகத்தையும் 2 ஓதுவார் 3 ஓதுவார் வந்து பாடியிருக்காங்க. இது கேட்க கேட்க நமக்கு என்ன பண்ணும், கேட்டுட்டே இது பழந்தக்கராக இப்ப நமக்கு இது தெரியுது பார்த்தீங்களா? காந்தாரம் மந்திரமாதுன்னா உடனே நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம். அது எப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியுது இல்லையா? வேறு தோழி பங்கம் அது எப்படி பாடணுங்கிறதுலாம் தெரியுது இல்ல. மற்ற திருப்பதியத்தையும் நம்ம வந்து அந்த பண்ணலாம் தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. அதுக்கு ஒரு முயற்சி நம்ம எடுக்கும். ஏன்னா இந்த இசையோடு வந்து அழைப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் நாட்டுமாறேன்னு ஒரு பாட்டு இருக்கு. இலக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிர்ச்சியாகும், துளக்கினால் மலர்ந்து கொடுத்தால் தூய நேரலாகும்னு சொல்லிட்டு அழைப்பில கீதம் சொன்னாருக்கு அடிகள் தான் மாறுன்னு சொல்லி அப்பன் பாடியிருக்காரு. பாடுவதில் வந்து எளிதா இறைவன் அன்பு கவருதுன்னா இப்போ கவலைப்பட வேண்டாம்னு தான் சொல்லிட்டாரு. கோழை மிடராக கோடு மிளவாக இசை கூணு வகையா ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் இடமா. நீ எப்படி உனக்கு உன்னால முடியுதோ அப்படிலாம் பாடு. நீங்க எப்படி வந்து பாடினாலும் இறைவன் மகிழ்வாருன்னு அந்த திரு வைகாவூருடைய ஞானசுந்தர பெருமான் பாடியிருக்காரு இல்லையா? அதனால நம்ம அதை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இப்ப இந்த பாடலை சொல்றேன். முதல் திருமுறை 49வது திருப்பதியும் பழந்தக்கரார். சிவசிவா. போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்றண்ணல் பரமேட்டி
ஆகமார்த்த தோல் உடையன் கோவண ஆடியின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயிருந்தாரு. இதுதான் இவ்வளவு திருப்பதி 200 பதிகத்து 220 பதிகத்துக்கு மேல பாடிட்டு தான் அங்க ஆலவாய்க்கு போறாரு. அதுல திருநள்ளாட்டுல பாடினதை வந்து சாமி ஏன் எடுத்தாருன்னு சொல்லி அது வந்து நம்மளால அது இறைவனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் நம்ம சில முயற்சிகள்லாம் பண்ணி பார்க்கலாம். இதுல என்னன்னா போகமார்த்த பொன்முளையாள்னா போகம்னா இன்பத்திற்கு நிலைக்கானலனாக உள்ள உலகியல் இன்பங்களை உடலை படைச்சு மக்களை வந்து உலகத்துல உழவு விடுறாருல அந்த உலகங்களுக்கு உலகியல் இன்பங்களுக்கு தான் நிலைக்கலனாக உள்ள போகமார்ந்த பொன்முளையாள்னா அம்பிகைன்னு சாமி தன்னை வந்து பேதப்படுத்தி தன்னை ஒரு பெண்ணாக உருவாக்கி இந்த உயிரினங்களையும் ஆண் பெண் அப்படி என்று வந்து படைக்கலைன்னா இந்த உலகிலே நடக்காது. இந்த உயிர்களை வந்து ஆணவத்தை எல்லாம் செயலறை செய்ய முடியாது. இந்த மாயா காரியத்தை வந்து வைத்து பயன்படுத்தி உலகில் மக்களை வந்து ஆண் பெண் என்று பேதப்படுத்தி பிறக்க செய்து ஊழலை செய்யவில்லை என்றால் இந்த உயிர்களுக்குள்ள ஆணவத்தை வந்து எடுக்க முடியாது. அதனால கருணையோட தன்னையே தன் ஒரு சக்தியாக பெண்ணாக வந்து இவர் நாடகம் ஆடுறாரு. இறைவனுடைய ஒரு நாடகம் தான். போகமார்த்த பூன்மொழியால் தன்னோடும் அந்த அம்பிகையோடும் பொன் அகலம்னா பொன் போன்ற அகலம்னா மார்க்குன்னு அர்த்தம். பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று இருந்தது. பாகம்னா ஒரு பாகத்துல பெண்ணை வந்து பெண்ணுக்கு ஒரு பாகத்தை கொடுத்தவர். பைங்கன்னா பசிய கண்களை உடைய அந்த வெண்மையான ஏறு எருது அதை வந்து அண்ணலாகி பெருமான் பரமேட்டி பரமேஸ்வரன் பரம ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா அனைத்து ஐஸ்வரங்களையும் ஐஸ்வர்யங்களும் உடையவர்னு இருக்கும். அனைத்தையும் தன்னுடைய உடைமையாக உள்ளவர் என்று அர்த்தம். பரம்னா எல்லாவற்றையும் வெளிக்குள் சொற்பதத்தின் சொற்பதம் கடந்து நின்ற சொற்கரிய சூழலாய் இது உன் தன்மைன்னு சொல்லி அப்பர் பெருமான் பாடுறாருல அதை போல எல்லாவற்றையும் கடந்தவர். சொல்லு பொருள் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவர். இந்த மாயாகாரிய இதை வச்சு நம்ம இறைவனை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதை சொல்றாரு. அப்ப பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய பெருமான் ஆகமார்த்த தோல் உடையான். உடல்ல வந்து ஆகம்னாலும் மாறுபெண் அர்த்தம். மாறுபை வந்து தோலை வந்து உடையாக அணிந்திருக்கக்கூடியது. அந்த இடையில வந்து கோவண ஆடையின் மேல் கோவணம் ஆடை அணிந்திருக்கிறாரு. அது நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. நாகத்தை வந்து கட்டி இருக்கக்கூடிய ஆர்த்த என்றால் இந்த இடத்துல பொருந்திய நிறைந்த என்று பொருள் ஆர்த்தங்கிறதுக்கு இந்த இடத்துல கடைசி வரியில கட்டி இருக்கக்கூடியன்னு நம்ம எடுத்துக்கணும். நாகமார்த்த நம்பெருமான் நம்மளுடைய பெருமான் அவர் வீட்டு இருக்கக்கூடிய இடம் நல்லா இது பாட்டு. இதுல என்னன்னா அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமாக அம்பிகை வந்து தன்னோடு இடப்பாகம் வைத்திருக்கக்கூடிய அண்ணல் என்று குறிப்பிடுகிறார். எல்லா உயிரிழந்தல் இன்பத்திற்கும் நிலைத்தனனாக இருக்கக்கூடியவர் இறைவனுடைய சக்தியாகிய அம்பிகை என்ற ஒரு குறிப்பு இதுல ஒரு ஞான செய்தியை இங்கே சொல்லியிருக்காரு. எளிமையாக இருக்கக்கூடியவர் நாம எல்லாம் பட்டு அடையாதான் அணிந்திருக்கிறோம். ஒரு சாதாரண தோள்களை எல்லாம் வந்து அணிகிறார். இரண்டாவது பாட்டு தோளுடைய காதுடையன் தொலையா பீடுடைய போர்வுடையன் பெண்ணும் ஓர் பாலுடையன் ஏழுடைய மேல் உலகோடு ஏழு உலகம் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரேன்னு சொல்லி இந்த பாட்டு இந்த பத்தி எனக்கு மனப்படம். எதுக்கு நான் சொல்றேன்னா இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா எவ்வளவு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி ஒரு திருப்பமுனையை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா. தோளுடைய காதுடையன் காதுல வந்து தோல் அணிஞ்சிருக்காரு. தோளுடைய செவியன் சொல்றாரு. தோல் உடையன் தோலை வந்து உடையாக அணிஞ்சிருக்காரு. தொலையா பீடுடைய பெருவுடையன்னா அவருடைய வந்து என்றைக்குமே அற்று போகாத பெருமைகளை உடைய பெருமான் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட போர் விடையன்னா போர் செய்யக்கூடிய ஆற்றல் அடல் விடைகளை அடர்ந்து எழக்கூடிய விடையை வந்து மொழியாகவும் வைத்திருக்கக்கூடிய வாகனமாக வைத்திருக்கிறாரு. பெண்ணும் ஓர் பாலுடைய அம்பிகை ஒரு பாகமாக வைத்திருக்கிறாரு. ஏழுடைய மேலுலகம்னா பல அடுக்குகள் இருக்கு. பிரம்மலோகம் இந்திரலோகம் சத்தியலோகம் யமலோகம் இன்னும் எத்தனையோ லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஏழுடைய மேல் உலகோடு ஏழு கடலும் சூழ்ந்த இந்த உலகம் இருக்கு இல்லையா. ஏழு கடலும் சூழப்பட்ட இந்த உலக இதையும் உடைமையாக இருக்கக்கூடிய ஏழு கடலும் நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே. அவர் எங்க இருக்காருயா நமது நல்லாட்டுல இருக்காரு. அடுத்தது ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீர் ஆடி அணியிழையோர் பான்முறையால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த மான்மறியும் வெண்மழுவும் சூளமும் பற்றையகை நான்மறையான் நம்பெருமான் மேயது நல்லாடை. ஆண்முறையால் ஆற்ற வெந்நீர் ஆடினா பசுவிடு மருந்து எப்படி அதை எடுக்கணுமோ அந்த நீரை தயார் பண்றாங்களே பசு தான் இருக்கு. நம்ம புதுசு திருநீட்டுக்கு மூலமாக இருக்கக்கூடியது
வசுதன்னா முறைப்படி ஆண்முறையால் ஆற்ற வெந்நீர் ஆடி வெந்நீர் சதித்தன்மணியா உடல் எல்லாம் வந்து திருவெண்ணீர் அணிந்து கொள்ளக்கூடிய பெருமான். அணி இழையோர் அணிகலன்களை அணிந்த பெருமாட்டியை போர்பால் ஒரு பக்கம் முறையால் வைத்த பதம். அணி இழையோர் பான்முறையால்னா பாகமாக இந்த இடத்துல பொருள். பான்முறையால் வைத்த இந்த பெருமானுடைய பாதத்தை பக்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூளமும் பற்றிய கை. இறைவனுக்கு உள்ள அடையாளம் மான்குட்டி. மான்மரின்னா வந்து குட்டி, வெண்மழு வைத்திருக்கிறாரு, சூளமும் பற்றிய கை. நான்மறையாம் நம்பெருமான். நான்மறைகளே வந்து உலகங்களுக்கு வாழச் செய்ய இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இந்த சனாதன தர்ம நெறியை வந்து புகட்டிய நம்முடைய பெருமான் அவர் மேயது நல்லாரு என்று சொல்றாரு. இந்த இறைவனுடைய திருவடியை வந்து பக்தர்கள் வந்து போற்றி பரவுகிறார்கள் என்று சொல்லியிருக்காரு. அடுத்தது புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புணலே பெய்தையிலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர்தம் பொற்பாத நிழல் சேர நல்கவல்ல நம்பெருமான் மேயது நல்லாரு என்பது பாட்டு. அது 4வது பாட்டு. புல்கவல்ல வார்சடைன்னா பொருந்தின்னு அர்த்தம். புல்க என்றால் பொருந்தியன்னு அர்த்தம். புல்கவல்ல வார்சடை மேல்னா நீண்ட சடை மேல் பூம்புணலை பெய்து, அதாவது கங்கையை வந்து சூடி இருக்கிறாரு. அயலே மல்கவல்ல கொன்றை மாலைன்னா மல்குதல் நிறைய அப்படிப்பட்ட வந்து அந்த கங்கையை வந்து வைத்திருக்காரு. அது பக்கத்திலேயே கொன்றை மாலையை சூடி இருக்காரு. அயலே என்ன மதியோடு உடன் சூடி, கொன்றை மாலையோடு இல்லாம மதியையும் சூடியிருக்காரு, வெண்மதியையும் சூடியிருக்காரு. பல்க வல்ல தொண்டர்கள் பல்க வந்த பல்குதல்னா பெருகுதல்னு ஒரு பொருள், உறுதியாக பற்றுதல்னு ஒரு பல்க வல்ல தொண்டர்தம் பொற்பாத நிகழ் சேர தன்னையே வந்து பற்றி நாம் திருத்தம் செய்திருக்கக்கூடிய ஏக இறை சிவமே என்று உணர்ந்து மற்றொரு தெய்வத்தை கனவிலும் நினையாத அடியார்கள் தன் பொறுப்பாத நிழல் சேர நல்கவல்ல பெருமான் எவ்வளவு பெரிய புத்தி பெரிய சொல்றாரு இந்த பதியத்தை. இது வந்து எரியலன்னா இந்த திருப்பதியில் உலகோர்கானும் அரசவையில நெருப்புல கூட்டி இது எரியலன்னா இதுல சொல்லி இருக்கிறது எல்லாமே சத்திய வாக்கு தானே. அப்படிலாம் சிந்திக்கணும். இதெல்லாம் இது உரை நூல் எல்லாம் எழுத முடியாது. ஏன்னா உரையாசிட்டு நம்ம கண்ணை திறந்து விட்டவங்க, ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு நம்ம கண்ணை திறந்து விட்டவங்க, அவ்வளவுதெல்லாம் எழுத முடியாது. இப்ப சிந்திக்கணும். இந்த திருப்பதியும் அவையோருக்கான நெருப்புல வந்து போடுறாரு, எரியல. அப்ப இந்த திருப்பதியத்துல வந்து சொல்லப்பட்ட இதெல்லாம் சத்தியவர்த்தன் யாரு வந்து சிவாலயத்துல திருப்பதி செய்து அவர்கள வந்து தன்னுடைய பொற்பாத நிழல் சேர நல்க வெல்ல நம்பெருமான். அவர் வந்து நான் இங்க நல்லாட்டுல இருக்காரு. நல்லாட்டுல போய் வணங்க மட்டும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தா எல்லாமே எல்லா சிவாலயமும் அது பாடல் பெற்றதோ பெறாம இருந்ததோ அதை பத்தி இல்லை. எல்லா சிவாலயமும் திருக்கையிலே தான் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பாடல் பெற்றதால அது பெருமைக்குரியது, பாடல் கிடைக்காததாலே இல்ல பாடப்படாததாலேயோ. ஏன்னா மீளவும் சொல்கிறேன், 40 நாயன்மார்கள் திருமுறை படித்தது இல்லை, திருமுறை தெரியாது. 40 நாயன்மார்களுக்கு இந்த 63 நாயன்மார்கள் எடுத்து பாருங்க. இந்த 4 இவர்களுக்கு முற்பட்டவர்களா இருப்பாங்க. அவங்க எதை படிச்சாங்க? அதனால பாடல் பெற்றதோ பெறல. எங்க வந்து ஒரு சிவாலயம் எழுந்திருக்கிறதோ இறைவனோட திருவுருள் அங்க எழுத்து. அங்கே உள்ள மக்கள் எளிதில் வந்து தன்னை அணுகி வழிபடுவதற்கு ஏதுவாக அந்த கைலாய மலையான் திருவுளம் பற்றி அங்கே எழுந்தருளிருக்கிறார். அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துல உள்ள அந்த இறைவனை வந்து வணங்கினாலே நமக்கு திருக்கையிலே சென்று வணங்கினால் என்ன பயன் கிடைக்குமோ அது கிடைக்கும். உள்ளூர் கோயிலுக்கு ஒரு நாளும் போனதில்லை, ஒரு 1/2 லிட்டர் 100 எண்ணெய் கூட வாங்கி கொடுத்ததில்லை, வழிபாடே பண்ணதில்லை. நான் காசிக்கு போனேன், ராமேஸ்வரம் போனேன், கைலிக்கு போறேன்னு காசு. நான் இதுவரையிலும் காசிக்கு போனது எனக்கு விருப்பமும் இல்லை. எப்பொழுதுமே இறைவனை தான் உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கிறோம். நம்மள்ட்ட இங்க இருக்கு பாவம், நம்ம தான் வெறும் துணிச்சே திறமை சொல்லிட்டு இருக்கிறோம், விபூதி பூசிட்டு இருக்கிறோம். எனக்கு எதிராக பாவங்கிற துணிச்சை வரணுமா வேண்டாம்? நான் முழுதும் வந்து நம்பிச்சையம் சொல்லிட்டு இருக்கிறேன். கொள்வார் என்னும் குணபல நன்மைகள் இல்லை நீங்கவர் என்பதால் நல்லா சிவாய்ங்கிறாரு. மந்திர மன்ன பாவங்கள் மேலே பந்தனையவாய் பாவம் தெய்வ செல்வமும் மல்வமால் நந்த நாம நம்பிச்சிவாய்ங்கிறாரு. பொழுதுக்கும் நமச்சிவாய மந்திரம் சொல்லியிருக்கேன், திருமுறைகளை படிக்கிறேன், இதை சூழவே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
முழுவதுமாக நீர் அணிந்திருக்கிறேன், ருத்ராட்சி அணிந்திருக்கிறேன். எனக்கு எதிராக பாவம், நான் எங்கடா காசியில போய் எதை கழிக்கிறது? இந்த துணி எத்தனை பேருக்கு வரும்? நான் போகல. இன்னைக்கும் எனக்கு வந்து போறதுன்னா இங்க ஏறி பிளைட்ல போய் டெல்லியில இறங்கி நான் போயிட்டு வர முடியும், என்னை அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க. நீங்க வாங்க ஒரு தடவை பார்க்கணும். அதே போல திருக்கையிலைக்கு எத்தனையோ பேர் போறாங்க, அதற்கும் வந்து போனது கிடையாது. அந்த விருப்பமும் எனக்கு கிடையாது. திருக்கையிலைக்கு நம்ம வந்து நடந்து ட்ரெயின்ல எல்லாம் போகக்கூடாது, ஃபிளைட்ல போகக்கூடாது. வான்வழியா திருக்கையிலைக்கு போகணும். அழைக்கப்பட்டு போகணும். இறைவன் அழைக்காம எப்படி போறது? சேரமான் பெருமாள் நாயனாரை கேட்டார்ல உன்னை நான் கூப்பிட்டுனேன்னு. இதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். புல்க வல்ல வார்சடை மேல் பூம்புணலே பெய்த இலை மல்க வல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சொல்லி அந்த புல்கள்ல பொங்கி இருக்கக்கூடிய நீண்ட சடை மேல வந்து கங்கையை சூடி பக்கத்துல வந்து நிறைய இந்த கொன்றை மாலையை சூடி மதியோடு அதிகம் வந்து உடன் சூடி பல்க வல்லன்னா மிகுதியாக பயிலக்கூடிய அந்த பணிகளை செய்யக்கூடிய தொந்தரத்தம் பொற்பாத நிழல் சேர தன்னுடைய பொற்பாத நிழல் சேர நல்க வல்ல நல்கக்கூடிய நல்க ஆற்றலுடைய இந்த இறைவனை இவருக்காக மட்டும்தான் முக்தி பேர் கொடுக்க முடியும். நம்பெருமான் மேயது நல்லாரே என்று சொல்றாரு. அப்புறம் ஏறு தாங்கி ஊர்தி பேணி, ஏறு தாங்கின்னா கொடி, விடை கொடி, ஊர்தி பேணி அதையே ஊர்தியாகவும் வைத்துக் கொண்டு ஏர்கொள் இளமதியம் அழகிய இளமதியை சூடி ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓர் ஆடரும் சூடி அங்கே கங்கையாட்டையும் வைத்துக் கொண்டு அங்கே ஆடக்கூடிய பாம்பையும் நீர் தாங்கி நூல் கிடந்த திருநீர் முழுவதுமா பேசிட்டாரு. அந்த உடல்ல மார்பில் பூநூல் நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை வரிசையாக இருக்கக்கூடிய நிறை என்றால் வரிசை என்ற பெரு வரிசையாக இருக்கக்கூடிய நாறுதாங்கு நம்பெருமான் மேயது. இந்த கொன்றை மலரை வந்து தாங்கி இருக்கக்கூடிய பெருமான் இதை அணிந்திருக்க அவர் வீட்டில் இருக்கக்கூடிய இடம் நல்லாறு என்று சொல்றாரு. அப்புறம் வந்து 6வது பாட்டு திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இவையோர்கள் எங்கள் உச்சி எம்பெருமான் என்றடியை இறைஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன் அடியார்க்கெல்லாம் தங்கள் உச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே என்று சொல்லி திங்கள்னா சூரிய நிலவை அணிந்திருக்கக்கூடிய பெருமானே தேவர்கள்லாம் வணங்குறாங்களாம். திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் என்று இமையோர்கள் எங்கள் உச்சி எங்கள் தலைமையில இருக்கக்கூடிய எம்பெருமான்னு இறைவன்னு வணங்குறாங்களாம். அவங்கெல்லாம் எங்கள் வந்து உச்சி இருக்கக்கூடிய பெருமான் எங்கள் தலையில வந்து சிந்தையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க என்று அவருடைய திருவடியே இறைஞ்ச தங்கள் உச்சி அவர்களை அப்படியே ஒதுக்கிவிட்டு தங்கள் உச்சியால் தலையை தாழ்ந்து வணங்கக்கூடிய தன் அடியார்களுக்கெல்லாம் நங்கள் உச்சி நம்பெருமான் மேயது நல்லாரே. அவர்கள் வந்து உள்ளத்திலே உரையக்கூடிய பெருமான் எண்ணிமையால் வருவார். அவர் சிந்தையில் உரையக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடியது திருநள்ளாரேங்க. வெஞ்சிடத்தி அங்கே ஏந்தி மூக்கள் முழவதிர அங்கிடத்தோர் ஆடல் பாடல் ஆடுவது அன்றி வெஞ்சிடத்தி வந்துன்னா வெண்மையாய் விளைவிக்கக்கூடிய அந்த தீயை கையிலே ஏந்தி அங்க நட்டமாடுறா இல்லையா இதுல சுடுகாட்டுல விண்கோள் முழுவதுன்னா அந்த பூதப்படவைகள்லாம் வந்து பானம் எல்லாம் நிறையக்கூடிய அளவுக்கு முழுவது இந்த கைலாய விஷயம்லாம் யோசிக்கிறாங்க. அஞ்சத்தக்க ஒரு இடத்துல ஒரு ஆடல் பாடல் கேளுவது அன்றியும் போய் அதை ஆடுவது அன்றியும் போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்தரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம்பெருமான் மேயது நல்லாரே சொல்லி எல்லாம் சரணாகதி தத்துவம் தான் சொல்றாங்க. இவர்கள்லாம் இறைவனை வந்து வணங்கிதான் அந்த பதவிகள்லாம் பெறுறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா திங்கள் உச்சி மேல் விளங்குன்னா சரணடைந்த திங்களை சூரிய நிலா மேல வச்சிருக்காரு இல்லையா அது. அதே போல இது வெஞ்சுடர்த்தி அங்கை ஏந்தி விண்கோள் முழுவதிர அங்கிடத்தோர் பாடல் ஆடல்னு உலக இயக்கத்திற்காக 5 பஞ்சகிருத்தியத்திற்காக நடனம் இடையராத ஆடுறாரு. அது ஒரு கருணை. செஞ்சடைக்கோர் திங்கள் சூடினா சரணடைந்த திங்களை வந்து சூடி இருக்கக்கூடிய சரணடைந்தாரை காப்பார் என்ற கருணம். திகழ்கதரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த அந்த தேவர்கள் திருமால் பிரம்மா இந்திராதி தேவர்கள்லாம் போய் சரணடைந்தவன்னு நஞ்சத்தை உண்டார் இல்லையா. அப்படிப்பட்ட வந்து கருணை வரலாறு எல்லாம் உள்ளடக்கியப்பாடுகளுக்கு சிட்டமார்ந்த மும்மதிலும் சிலவரை அம்பினார். சிட்டமார்ந்தன்னா பெருமை மிக்க அந்த மும்மதில் இருக்கையே புற அசுரர்களை அழித்தது. சிலை வரைன்னா மலையே வந்து வில்லாக வளைத்து ஒரு தீயை அம்பினால் துட்டு மாட்டி அதை வந்து அழித்து விட்டு சுண்ண விண்ணீரே அணிவது அன்றி திருநெறி அணிவது அன்றி பட்டமார்ந்த சென்னி மேல் ஒரு பால் மதிய சூடி பட்ட நெற்றியர்னு சொல்லி இதுல பாடியிருப்பாரு பல்லவடிச்சு. பட்டமார்ந்த சென்னி மேல் பட்டம் வாய்ந்த சென்னியில ஒரு பால் மதியம் சூடி
நட்டமாடும் நம்பெருமான் மேயது நல்லாரு 8வது பாடல்ல சொல்லியிருக்காரு. அடுத்தது 9வது பாடல்ல அடிமுடி தேடிய படலம் அதை வந்து இங்க சொல்றாரு. இது எல்லாம் சத்திய வாக்குன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் போட்டு எரியல. கீழ எரியல. அடிமுடி தேடினதெல்லாம் இல்லம்மா ஏதாவது ஒரு ஆதாரம். உன்னலாக நஞ்சு கண்டத்து உண்டு உடனே தேவர்கள்லாம் வந்து சரணடைஞ்ச உடனே அந்த உண்ணக்கூடாத அந்த தீமை விளைவிக்கக்கூடிய நஞ்சத்தை வந்து உண்டு கண்டத்து உடனே ஒடுக்கினா அது வந்து தீய விளைவை வந்து செய்யாம ஆற்றலை அழித்து ஒடுக்கி என்று பொருள் அப்ப எடுக்கும். ஒடுக்கி அண்ணலாக அண்ணல் நிழல்னா அணுக இயலாது. அண்ணலாக அணுக இயலாது. அண்ணல் நிழல் ஆழல்வோர் ஆறழல்வோர் அப்படியே வந்து என்னன்னா பிரம்மனுக்கு விஷ்ணுவுக்கு நேரா அடிமை கிளம்புகள் கீழ் அண்டமுறை நின்றதுதான் முன்னாடின்னு தீ உருவாக நிறுத்தக்கூடியது. நன்னலாக எண்ணலாக வல்வினை என்று உள்வினை என்று எல்க வழி தீர்வர் என்ன செய்யறாங்கன்னா அனாதியாக உள்ள வினையில வந்து அது இருப்பதால அது உள்ளவாறு உணர மாட்டாங்க. தீப்பிழம்பா இருக்கக்கூடியவர் பெருமான் தான் என்று சொல்லி இவர்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியல. வலித்து இருவர் அந்த வலித்து முயற்சி பண்ணி நன்னலாக நம்பெருமான் அந்த இருவரால மேயது நல்லாரே என்று சொல்றாரு. இந்த பாடலை கவனிச்சீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு தெரியும். இந்த சமணர்களை கடுமையா சாடி இருப்பார். மாசு மெய்யர் மண்டை தேரர் கொண்டர் குணமெலிகள் பேசும் பேச்சை மெய்யென்றெண்ணி அந்நெறி செல்லன்கள் அவர்கள்லாம் பொய் சொல்றாங்க. அதுல எல்லாம் போகாத சமயத்தெல்லாம் பொய் சொல். மாசு மெய்யர் குளிக்கவே மாட்டான். மண்டை தேரர் மண்டை ஓட்டை வந்து எடுத்துக்கொண்டு உணவுக்காக அலையக்கூடிய அவர்கள் பௌத்தர்கள். மாசு மெய்யர் மண்டை தேரர் குண்டர் குண்டர்னா கெட்டவன்னா இருக்கும். குண்டா இருக்கிறவன் சாப்பிட குணமிலிகள் நற்குணம் இல்லாத பேசும் பேச்சை மெய்யென்றெண்ணி அந்நெறி செல்லன் ஆச்சாரியர் உபதேசம். மூசு வண்டார் கொன்றை சூடி அந்த ஒழிக்கக்கூடிய அந்த வண்டுகளால் ஒழிக்கக்கூடிய தேநீர் கொன்றை சொல்லியிருக்காருல்ல. மூசு வண்டார் கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான் அங்க நாசம் பண்றாரு பாருங்க. அவர்களை நாசம் செய்த நம்பெருமான் மேயது நல்லாருங்க. பகைவர்களை நாசம் செய்யக்கூடிய நம்பெருமான் இங்கே வீட்டிருக்கிறாரா என்று சொல்லி பாடுறாரு. அடுத்தது இந்த பாடல் நிறைவு பாடல் முடிச்சுட்டு அடுத்த இதுல இந்த மதுரையிலிருந்து மீளவன் திருமலாளர் வந்த அந்த திருப்பதியத்துல 2 பாடலை மட்டும் எடுத்தார். தன்புணலும் குளிர்ந்த புனல் கங்காயை சொல்றாரு. வெண்பெரியும் தாங்கிய தாழ்சடையான் நண்பு நல்லார் மல்கு காழி அவர்கள் எல்லாம் வந்து நல்ல வந்து குணங்களை உடைய பெரியோர்கள் நல்லோர்கள் வாழக்கூடிய அந்த காழிப்பதியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லாறு பண்புடையோர்கள் வாழக்கூடிய நல்லாறு அங்க இருக்கக்கூடிய இறைவனை ஏத்து பாடல் 10 இவை வல்லார் 10 பாடல்களையும் பாடவல்லார். உண்பு நீங்கினா இந்த கர்ம வினைகளை எல்லாம் சுத்தமாக நீங்கி வானவரோடு உலகில் வாழ்வாரே என்றால் சூலகத்தில் வாழ்வாரே என்று முடிக்கிறாரு. இதை வந்து நான் மேம்போக்காக தான் பொருள் சொல்லியிருக்கேன். காலம் கருதி இடம் கருதி நீங்கள் மீண்டும் படிங்க. தயவு செய்து இந்த திருப்பதியத்தை விரும்பி மனப்பாடம் செய்யுங்க. வரும். எனக்கு வரலன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரே திருவாசகத்தை 1300 தடவை பண்ணி நான் முற்றோதல் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொன்னோம்னா இதே போல ஒரு பதிகம் நன்மைகளை வந்து விளைவித்த இந்த பதியங்களை எல்லாம் நம்ம வந்து படிக்கணும். முக்கியதான் பாருங்க. இந்த 10 திருவிளையாடல் இந்த ஆவணி மூலம் விழா நடக்குது இல்ல மதுரையில 10 திருவிளையாடல்கள் நடக்குது. 4 வீதிகளில் சாமியை தினம் எழுந்தருளி வைக்கிறாங்க. அதே மீனாட்சி சொக்கநாதர் தான் வந்து எழுந்தருளி வராங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பணியாளர்கள் ஒரு 20 பேர் 10 பேர் 20 பேர் ஆலய பணியாளர்கள் வரக்கூடிய தொண்டர்கள் பார்த்தோம்னா ஒரு 30-40 பேர் கூட வரல. ரொம்ப வருத்தமா இருக்கு. அங்க வாதவூர்ல இருந்து மாணிக்க வாசகர் வர்றாரு. அங்க ஒரு 50 பேர் கூட கிடையாது. திருப்பரங்குன்றத்துல இருந்து முருகப்பெருமான் எழுந்தருளி வர்றாரு. 50 பேர் கூட கிடையாது. அந்த ஆலவாயில இந்த 10 நாள் விழாவும் நீங்க வந்து உள்ளவங்க எல்லாம் பாருங்க. மிகவும் வருத்தமா இருக்கு. அது எவ்வளவு பெரிய அந்த ஆலயத்துல வந்து பெருமான் எழுந்தருள் மீளம் வந்து அங்க ஆலயத்துல போய் அந்த யதாஸ்தானம் இந்த மூல இடத்துல போய் அங்க சேர்ற வரையில எவ்வளவு வந்து இந்த விழாவுல பங்கேற்கிறானோ 5000 ஆண்டுகள் சொர்க்க போகத்தை அனுபவிப்பாங்க. புராணங்கள்ல இருக்கு சிவமகாபுராணத்தை என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறை உங்கள் சேகரை விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய சிவாய பேட்டரி போயிட்டு இருக்கு நடராஜன்.
சிவசிவா. நடராஜன் சார். ஐயா நன்றிங்க. சிவானி நல்லது. தில்லையம்பலம். நடராஜனா சுப்பிரமணியனா உங்களுக்கு பேரு? அன்பர்களுக்கு வணக்கம். ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. நடராஜனா சுப்பிரமணியனா உங்க ஐயா பேரு? நடராஜன் தாங்க ஐயா. சரி, சரி. என்ன சேர்த்துப்பட்டதால சரி. நடராஜன் தாங்க ஐயா. சரிங்க. சரிங்க ஐயா. அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன். சரி. நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும், பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எங்க டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்மோடு தலைப்பின் கீழே பகிர்ந்து கொண்டவர் மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் கிராமத்தைச் சேர்ந்த சேகர் ஐயா அவர்கள். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மேகலாலை வணங்கி ஐயாவுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி இன்றைய நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் எடுத்து எம்பிய இந்த 10 பாடல்களை குறித்தும் அடியார் பெருமக்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்றால் ஐயாவிடம் நீங்கள் பேசலாம். இயல்பாக இறை அருளை குறித்து பேசியிருக்கிறார்கள். ஐயா அவரிடம் பேச வேண்டும் என்றால் நீங்கள் நடுவில் இருக்கும் பொத்தானை எழுத்துங்கள். ஐயாவுடன் நீங்கள் பேசலாம். சிவாயன் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம். ஐயா கணபதி ஐயா இருக்கீங்களா? அம்மா சொக்கம்பலம்மா. சொக்கம்பலம்மா இருக்கீங்களா? சிவாய நம்ம ஐயா. வாங்க 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 வாங்க. ஐயா அருமையா பதில் சொன்னாரு. பாட்டெல்லாம் நல்லா அழகா கேட்டோம். பொருள் உணர்ந்து படிக்கிறதுக்கு தான் சேட்டுன்னு வர மாட்டேனுது. ஐயா பொருள் சொல்லும்போது கேட்கும்போது மிக சந்தோஷமா இருந்தது. பாட்டு படிக்கும் போது பொருளும் தெரிஞ்சாதான் நல்லா இருக்கு. நான் வந்து இதுல யூடியூப் கோமல் சேகர் யூடியூப்ல தெளிவா சொல்லியிருக்கேம்மா. இந்த வேதவனம் முதல் வந்து வேதவனம் முதல் வைகைக்கரை வரைன்னு சொல்லி அந்த கிட்டத்தட்ட ஒரு 200 பெரிய புராண பாடல்களும் அங்கிருந்து உள்ள அனைத்து திருப்பதியும் வேதவனத்துல ஆரம்பிச்சு திருமறைக்காட்டுல திரு ஆலவாய் வரையிலும் அத்தனை திருப்பதிகளுக்கும் பொருளோட நான் எங்க கோமல் சேகர் யூடியூப்ல பதிவு செய்து அந்த பிளேலிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். அங்க போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படிங்களா ஐயா? பாருங்க. சரிங்க ஐயா, சரிங்க. கேட்டிருக்கேன். உங்கள்ட்ட நிறைய கேட்டிருக்கேன். இந்த மாதிரிதான் எப்போச்சும் ஒரு நேரம் தான் கேக்குறோம். தொடர்ந்து கேட்கல. இப்ப ஐயா போடுறதுல தொடர்ந்து கேட்கறதுனால கொஞ்சம் புரியுது ஐயா. சிவாயநாமா. கேட்டல் தான் முக்கியம். கற்றல் கேட்டல் உடைய பெரிய நம்ம படிப்பதோட பிறர் வந்து படித்தவர்கள் வந்து இதே திருப்பதியத்தை இன்னொரு வந்து வேற ஒரு மாதிரியா சொல்லுவார், பொருள் சொல்லுவார். என்ன இதுக்கெல்லாம் ஒரு பொருளுக்கெல்லாம் அடங்குறது இல்லை. ஏதோ நம்ம வந்து இந்த சொற்பதங்களுக்கு உள்ள பொருளும் இந்த தொடர்களுக்கு உள்ள ஒரு பொருளும் அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஞானசம்பந்தரோட திருப்பதியத்தை யாரு நம்ம சொல்ல முடியும்? அது தானாவே அந்த உணர்த்துவாரு. நீங்க நாடி பொருள் தெரியணும்னு நானும் அதற்கு இந்த எண்ணம் வேட்க வந்தாலும் இறைவனே உணர்த்துவாரு. நிறைய கேட்க கேட்க கேட்கவே நம்ம அறியாமலே நமக்கு வந்து அந்த ஞானம் வரும். புரிந்து கொள்ளக்கூடிய ஞானங்கள்லாம் வரும். சிவாயநாமையா, சிவாயநாமையா. சரி, விடைபெறலாமே. நடராஜன் சார். நன்றிமா, மிக்க நன்றி. பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றிங்க. விடைபெறலாம். சிவானி திருச்சிட்டம்பலம். சரிங்க, நல்லது. திருச்சிட்டம்பலம். விடைபெறலாங்க ஐயா. சிவாயன் வேற வந்துட்டேங்க. அதான் வந்துட்டேன். சிவாயன் திருச்சிட்டம்பலம். அம்மா சொக்கமல்லம்மா வாழ்த்து சொல்லுங்கம்மா. திருச்சிட்டம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்
ஆறிரு கடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, அணைதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. சிவாய நம, சிவாய நம. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநிதியை சீரான வாழ்த்தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் வியாழக்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு இறை அருளால் நிகழ்ந்த அற்புதங்கள் என்கிற தலைப்பின் கீழே மயிலாடுதுறை மாவட்டம் கோமல கிராமத்தைச் சேர்ந்த சைவநெறி செம்மல் ஐயா சேகர் ஐயா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களை நிகழ்ச்சிக்கு வருகின்ற அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மேய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.